ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதுங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜி முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு ரொம்ப வேதனையில நான் வந்திருக்கேங்க. மாரி செல்வராஜ் வந்துட்டு தொடர்ந்து ஜாதி படத்தை எடுத்துட்டு வராரா. இப்ப பைசன் வெளி வந்திருக்கு இல்லையா, இதுல இருந்து நிறைய கருத்து வந்துட்டு சாதிய வன்மத்தை திணிக்கிற மாதிரி இருக்கான். சோசியல் மீடியால மாரி செல்வராஜை புரட்டி எடுக்கிறாங்க. மாரி செல்வராஜ் மீது தவறா அல்லது அவர் என்ன சொல்றாரு, சாதிய அடக்குமுறையை பத்தி பேசுறாரு, அவர் பேசுறது தவறா இல்ல அது மாதிரி நடக்கிறது தவறா? நடக்கிறத எவனும் பேசுறது இல்ல, அது மாதிரி நடக்குதுங்கிற வேதனையை படம் எடுத்தா மட்டும் உங்களுக்கு பொங்கிட்டு வருதா? இன்னைக்கு நான் ரொம்ப பொங்க போறேன். எனக்கு ரொம்ப வேதனையில நான் இருக்கேன். உண்மையிலேயே திருநெல்வேலிக்காரன் தூத்துக்குடிக்காரன் அப்படின்னாலே ஜாதிய ரீதியா இவங்கெல்லாம் வெறி பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பம் உருவாயிட்டு இல்லையா? ஏன் உருவாக்குனீங்கன்னு கேக்குறீங்க. உருவானதை தானங்க எடுத்து சொல்றாரு. இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையுமே நம்ம பார்த்தோன்னா ஜாதிய அடக்குமுறை மட்டும் தீரவே இல்லை. இன்னைக்கு தன்னை இடைநிலை சாதியாக அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் என்னென்ன ஜாதிய தீண்டாமைகளை அனுபவித்தார்களோ, என்னென்ன இன்னல்களை அனுபவித்தார்களோ அத்தனையும் இன்னைக்கு அவங்களால SC/ST காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு வேதனை பார்த்தீங்களா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல புரியணும். மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படம் எடுக்கிறாரு, இவர் இப்படி படம் எடுக்கிறதுனாலதான் ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குதா? கேவலப்பட்டு போகணும், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அசிங்கப்பட்டு போகணும். ஜாதிய வன்மத்தை திணிப்பது யார்? ஜாதிய கொடுமைகளால் இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து ஆணவ கொலைகளுக்கும் காரணம் யார்? அதை எதிர்த்து அந்த அநியாயத்தை டைஜஸ்ட் பண்ண முடியாம வெளியே வந்து ஒருத்தன் படம் எடுத்தானா அவன் மீது ஜாதிய சாயத்தை பூசுறீங்களா? சார், பல இடங்கள்ல ஜாதி பிரச்சனை எப்படி போகுது தெரியுமா சார்? தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்து மக்களும் சில அட்டூழியங்களை செய்யதான் சார் செய்யறாங்க. எங்களுடைய பிரச்சனை மேல் குடியா உயர்ந்த குடியா இல்ல, எந்த குடியும் இல்ல தமிழ் குடிங்கிற நிலைக்கு வரணும். அதுதான் எங்களுடைய கொள்கையே. நிறைய பேர் கேட்கறாங்க, பட்டியலின சமுதாயத்தவர்கள் தவறே பண்றது இல்லையா, மலம் கலக்கிறது இல்லையா தண்ணி தொட்டி இல்ல, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. நாங்கள் பேசுவது என்னவென்றால், நீ அடிக்கிற இன்னைக்கு, நாளைக்கு அவன் அடிக்கிற, நாளை நீ அடிக்கணுங்கிற வன்மத்தை உன் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கிற இந்த வெனமுடிச்ச தேசத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற நிலை எங்களுக்கு வருதா இல்லையா? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஜாதி பிரச்சனைக்காக இன்னைக்கு ஒரு உயிர் போகுது இல்லையா? எத்தனையோ வம்சத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு உயிர் போகுதா இல்லையா? உங்களுடைய ஜாதிய வன்கொடுமைகளால ஏண்டா அப்பாவி பெண்களுக்கு பூ பறிக்கப்படணும், பொட்டு அளிக்கப்படணும்? ஜாதிய கொடுமைகள் இன்னைக்கு ஏராளம் ஆயிட்டு இருக்கு. அதை அடக்குவதற்கு விழிப்புணர்வு படம் எடுத்தா உங்களுக்கு வலிக்குது. நடிகை இடுப்ப கட்டி இல்லைன்னு டனுக்குன்னு டான்ஸ் ஆடுனா பார்க்க தெரியுது. இன்னைக்கு தேசத்துல நடக்கிற வன்மத்தை எடுத்து சொன்னா உனக்கு வலிக்குது இல்ல? வலிக்குது. யார் மீது தவறு? எவர் மீது தவறு? மாரி செல்வராஜின் மீது தவறா? ரஞ்சித்தின் மீது தவறா? எதற்கு அவங்க மேல நாய் மேல பாஞ்ச மாதிரி பாயிரீங்க? யார் மேலங்க தவறு? உங்க மேல தவறு. திருத்திக்கங்க, கண்ணாடியை போய் பாருங்க. எங்க வீட்டுல இருக்க அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில லவ் பண்ணலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன். என் குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க ஜாதி விட்டு திருமணம் பண்ணா இவன் கொலை பண்ணிடுவானா? உன்னை பெத்த மனசு குளிர்ந்து போயிருக்கும் இந்த நேரத்துக்கு இல்ல? ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். ஜாதிய கொடுமைகள் அதிகமா நடக்குது இல்லையா? இவர்கள் யாருமே வேற மதத்தவர்கள் இல்ல, வேற நாட்டவர்கள் இல்ல, எல்லாம் உன் இனத்தவர்கள் தான், உன் மதத்தவர்கள் தான். நீ சாமின்னு கும்பிடக்கூடிய அதே கடவுளை வழிபடுபவன் தான். அந்த கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களையும், ஏன் மனிதர்களையும் அவன் தான் படைத்தான் என்பது நீ நம்புவது சத்தியம் என்றார். அதுல எங்கடா உனக்கு ஜாதி வந்துச்சு? நிறைய பேர் வன்மத்தை திணிக்கிறீங்க சார். எனக்கு இந்த சோசியல் மீடியாவுக்கே வரதுக்கு இப்ப பிடிக்கிறது இல்லை. ஏன் நீங்க தொடர்ந்து வந்துட்டு SC/ST பத்தி படம் எடுக்கிறீங்க? ஏன் ஒரு காலகட்டத்தில் சின்ன கவுண்டர் படம் எடுத்த போது எங்க போயிருந்த? கோமால இருந்தியா? தேவர் மகன் எடுக்கும் போது கோமால இருந்தியா? அதெல்லாம் ஜாதி படம் இல்லையா? இப்ப தேவராட்டன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? எல்லா படங்களையும் எடுக்கலாம். ஆனா SC/ST காரர்கள் அனுபவிக்கின்ற அவமானங்களை மட்டும் படம் எடுத்துட முடியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களுடைய பாதை அடைச்சி, இது பொது பாதை இல்ல, இந்த பாதையில வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் போக கூடாதுன்னு தடுக்கக்கூடிய கிளவி இன்னைக்கு என்னால பார்க்க முடியுது இந்த சமுதாயத்துல. அப்ப எப்படி அந்த படத்தை எடுக்க முடியும்? அப்ப ஏன் அவர் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுக்கக்கூடாது? என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க கடந்து போங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட
குடிநீர் தொட்டிகளில் மலம் கலக்கப்படுது, பொதுப்பாதையில தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கப்படுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா வேலை செய்யற இடத்துல கூட கொட்டாங்குச்சில தான் சில இடத்துல டீ கொடுக்கப்படுதான். தண்ணீர் குடி என்று கேட்கும்போது கூட அவர் கையை பிடிச்சிட்டு நிக்கணும், நீ தண்ணியை மேல இருந்து அப்படியே ஊத்தணும் என்றால் அதை நக்கி குடிப்பதற்கு நாயா? படையாச்சி ஐயா அற்புதமாக கேட்டார், நாய் நக்கி குடிக்கிற தண்ணியை எவன் குடிச்சா என்னடா அப்படின்னு அருவாளோடு அன்னைக்கு போய் அரச மரத்தை அடியில போய் உட்கார்ந்தார். எவனாச்சும் ஒருத்தர் இந்த தண்ணியை பட்டியலின சமுதாய தலித்தின சமுதாய மக்கள் குடிக்க கூடாதுன்னு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆத்தங்கர ஓரம் போய் நின்னார். அவரையும் ஜாதி தலைவராக்கியாச்சு. இந்த தேசத்திற்காக, இந்த மண்ணுக்காக, இந்த தமிழக மக்களுக்காக மூச்சு உள்ளவரை போராடிய முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களை எல்லாம் ஜாதி தலைவராக்கி விட்டோம். சாக பிறந்த உனக்கு சாதி எதற்குன்னு கேட்டாங்க. அப்பேற்பட்ட தேவரையே இன்னைக்கு நம்ம ஜாதி தலைவராக்கிட்டோம். சாதிதான் சமூகம் என்றால் அங்கு வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்ன அம்பேத்கரும் கூட பட்டியலின சமுதாயத்திற்கும் தலித் சமுதாயத்துக்கும் மட்டும்தான் தலைவர். இன்னைக்கு செத்தா நாளைக்கு நம்மள அடக்கம் பண்ண போறாங்க. இந்த இடத்துல எங்கெங்க ஜாதி வந்து நமக்கு வந்துட்டு அரிக்குது உடம்ப. நான் தெரியாம கேட்கிறேன், ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு உறுப்பு எமர்ஜென்சியா தேவைப்படுது, இல்ல செத்து போயிடுவீங்க. அதே சமயத்துல ரத்தம் தேவைப்படுது, இல்ல செத்து போயிடுவீங்க. இந்த நிலையில தன்னுடைய புள்ள எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கயோ தெரிஞ்சு உடல் உறுப்புகளை வாங்குறதுக்கு பாப்பீங்க, ரத்தம் ஏத்துவதற்கு நீங்க முற்படுவீங்க இல்லையா? எந்த இடத்திலேயாவது என் ஜாதிக்காரனுடைய ரத்தத்தை தவிர, என் ஜாதிக்காரனுடைய மனித உறுப்பை தவிர வேற எதையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னா நீ உண்மையிலேயே ஆண்மகன். அப்படி சொல்ல மாட்டியே. உங்க சாதி பற்று எல்லாத்தையும் இருக்கணுமா இல்லையா? ஏன் திருமணத்துல மட்டும் உங்களுக்கு அந்த சாதி பற்று இருக்கு? நியாயப்படி நீ பார்க்க வேண்டியது அதுல தானப்பா. இனத்தோட தான் சார் சேரணும், குணத்தோட தான் சேரணும். இனத்தோட சேரணும், அப்ப உன் இனத்தோட ரத்தத்தை தானே நீ உடம்புல ஏத்தணும். அப்படி ஏத்துறது இல்லையே. ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்ண பின்னால வரதட்சணை வேணும்னு சொல்லிட்டு தீக்குளிச்ச சம்பவம் நீ கேட்டதே கிடையாது. அங்க மட்டும் உனக்கு எந்த ஜாதியா இருந்தா பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நாத்தியகவாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆக மொத்தத்துல உயிர் விஷயத்துல நீங்கள் வந்துட்டு மதத்தை பார்ப்பதில்லை, ஜாதியை பார்ப்பதில்லை. ஆனா காதல் விஷயத்திலையும் கல்யாண விஷயத்திலையும் மட்டும் பார்ப்பீர்கள் என்ற சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. வரதட்சணைனால மட்டும் தான் தீக்குளிப்புகள் நடக்குதா? அப்ப காதல் திருமணம் மட்டும் நடக்குதா? இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் திரும்பி பார்க்கிறோம், இன்னும் ஜாதிய வன்கொடுமைகள் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுது திருந்தும் இந்த தேசம் என்று தனியும் இந்த தாகம்? எத்தனை நூற்றாண்டுகள் தேவை, எத்தனை உயிர்கள் தேவை, எத்தனை ஆணவ கொலைகள்? எப்பொழுது இந்த தேசம் மாறும்? படபடத்து போய் நிற்கிறோம். தென் தமிழகம் என்றாலே ஜாதிய வன்கொடுமைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்மங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. வேதனை என்னவென்று தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீ அனுபவித்த அனைத்து தண்டனைகளையும், நீ அனுபவித்த அனைத்து அநீதிகளையும் இன்னைக்கு நீ அவர்களுக்கு இழைக்கின்றாய். அது எண்ணி உனக்கு மனது பதபதக்கவில்லை, வேதனைப்படவில்லை? வெட்கப்பட்டுக்கொள். நாம எல்லாம் உயர்ந்த ஜாதியா? பார்ப்பனிய எதிர்ப்பு என்று சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த பார்ப்பனியத்தால, எந்த பார்ப்பனியர்களால எஸ்சி எஸ்டி மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்கிறத கொஞ்சம் கவுண்ட் எடுத்து பாருங்க. ஒரு காலகட்டத்தோடய அவங்களுடைய கொட்டம் எல்லாம் அடங்கிருச்சு. பெரியார், அண்ணல் அம்பேத்கர், இன்னும் சில பேர் அடித்த அடியிலேயே அவர்கள் எல்லாம் அடங்கிட்டாங்க. இன்னைக்கு பார்ப்பனிய சமுதாயத்தால ஜாதிய வன்கொடுமைகள் எப்படி இருக்கு? அவங்க ஒதுங்கிட்டாங்க, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. அவங்களால எந்த ஒரு அநீதிகளையும் இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு பாக்குறது இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க தான் வந்துட்டு அநீதிகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றால் வெக்கப்படுங்கம்மா. இது பெருமை இல்ல, இது பெருமை இல்ல, இது எருமை. இது பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மார்க்சியம் ராஜ்யத்தை உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கறதுக்காக தான். இது கண்ணியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. ஐயா, மதம் விட்டு மதம் மாறலாம், ஆனா ஜாதி விட்டு ஜாதி மாற முடியாது. தந்தை பெரியார் கிட்ட ஒருத்தன் சொன்னானா, நீங்க எதுக்கு கடவுளை கல்லுன்னு சொல்றீங்க? அப்ப இவர் சொன்னாரா, கல்லுன்னு தானே சொல்ல முடியும். இல்ல நாங்க அந்த கல்லுக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி நாங்க அதை வந்துட்டு தெய்வமாக மாத்திட்டோம். சந்தோஷம். பாறையை வெட்டி எடுத்து சிலையா செதுக்கி அந்த சிலைக்கு நீ உருவேத்தி உயிர் கொடுத்து வழிபடுற அளவுக்கு சக்தி கொடுக்க வல்லமை படைத்த நீ தாழ்த்தப்பட்டவன் தெரியறானே, அவன் தலையில எல்லாம் தனியா தெளி, அவனுக்கு ஒரு பூஜை பண்ணு, அவனை நீ கடவுளால ஆக்க வேணாம், குறைஞ்சபட்சம் மனுஷன் அந்த தேசம் மதிக்கிற அளவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாரு. அப்படி செஞ்சாதானே அதற்கு பேர் புண்ணியம். கல்லுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி சாமி ஆக்குறதை விட மனுஷனுக்கு பூஜை பண்ணி அவனையும் அளவுக்கு ஈக்குவல் ஆக்கி காட்டு, நான் கடவுளை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் காலில் கிடக்கிற செருப்பு ஈரோட்டில் எங்கேயாவது கலத்தி போட்டிருந்தாருன்னா எடுத்து மாங்கு நாங்க அடி அடிச்சுக்கிங்க, அப்பனாவது புத்தி வருதான் பார்ப்போம். இந்த சமுதாயத்தில் சாதிய தீண்டாமைகள் ஏராளம் எண்ணற்றது. இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை ஒருத்தன் படம் எடுக்கிறானா அதற்கு வரவேற்பு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எப்பவே ஒழிஞ்சிச்சு. வண்டியை திறந்து இது எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில ஒண்ணு சாகட்டி ஒழியில அவங்க நினைச்ச மாதிரி அந்த பையனை துருக்கி கொண்டுட்டாங்க. ஒழியில ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு. பையனை கொலை பண்றதுக்கு முக்கிய காரணம் என்ன? ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தது. மறுபடியும் சொல்கிறேன், ஜாதிய தீண்டாமைகளால் தான் இந்த தேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது மதமாற்றங்கள் அனைத்தும். பிரியாணிக்கு மதம் மாறினா, காசுக்கு மதம் மாறினா, வெக்கம் இல்லாம பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கூசல. இந்த நேரத்துல மதத்தை வச்சு அரசியல் பண்ணானே, அவன் எங்க போனான்னு கொஞ்சம் தேடிட்டு வந்து சொல்லு. அவனுக்கு நீ பல்லனாவே இருக்கணும், பறையனாவே இருக்கணும், நாடாராவே இருக்கணும், கோணராவே இருக்கணும், கவுண்டராவே இருக்கணும், எல்லா சமுதாயத்தினர்களும் பிரிந்து நிற்க வேண்டும். அதே சமயத்தில் அவன் உங்கள் அனைவருடைய ஓட்டுகளை பெற்று மேல உட்கார்ந்து இருக்கணும், நீங்க இங்க உட்கார்ந்து உங்களுக்குள்ள அடிச்சுக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தாழ்த்தப்பட்ட ஜாதி பறையம் போன வந்து அதில் ஊருக்குள்ள போகலாம் என்று தனியும் இந்த தாகம். என்ன ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறாங்க எங்களை.
வேதனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். மாரி செல்வராஜ் மீதோ பா ரஞ்சித்தின் மீதோ துளி அளவும் தவறல்ல. எங்களுக்கு பொது வழி பாதை நான் எல்லாரும் போற மாதிரி நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம். அது தப்பா? முழு தவறும் முழு வன்மமும் மக்களின் மீது தான். திருந்துங்க. படத்தை பார்த்தாவது இவ்வளவு அக்கறத்தை இவ்வளவு வன்மத்தை நம்ம செய்யறோமா, நம்மளை சார்ந்தவர்கள் செய்யறாங்களா, ஐயோ இது தவறு இல்லையான்னு ஒதுங்கி வாங்க. மனிதர்களாக திருந்துங்க. இந்த உலகத்தில் பொதுவாக ஜாதிய கொடுமைகள் படித்தால் தீர்ந்துவிடும் என்றுதான் படிப்பே கொடுத்தாங்க. ஆனா படிச்ச பிள்ளைங்களே இன்னைக்கு வெள்ளை வேட்டி வெள்ளச்சட்டை கொடுத்துக்கிட்டு நிறைய கலரா பொட்டை வச்சுக்கிட்டு தெருவுல இப்படி தெரியுதுங்கிற பார்க்கும்போது கண்ணை கலங்குது, மனசே உடையுது. அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போவதற்கு எங்களிடத்தில் என்ன இருக்கு? மதம் ஜாதிகளை கடந்து தமிழனாக ஒன்றிணைவோம் என்பதனை கூறி வேதனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.